السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய நேரங்களை ஒதுக்கிவிட்டு இங்கு நாம் வருகை தந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நபி தோழியர்களுடைய வாழ்வினிலே என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், அதே நேரத்தில் சஹாபிய பெண்களுடைய ஒரு சில வரலாற்று செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அதற்கு முன்பாக பொதுவாகவே பயான்களில் குர்ஆனுடைய செய்திகளையும் நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளையும் நாம் அறிந்து கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் வரலாறுகளை நாம் சொல்லுகின்ற போது நமக்கு நிறையவே படிப்பினைகள் ஏற்படுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சட்டதிட்டங்களே தொடர்ச்சியாக சொல்லுகிறார். இடையில சில அத்தியாயங்கள் மூலமாக நபிமார்களுடைய வரலாறுகளை இறைவன் குறிப்பிடுகிறார். யூசுப் நபியுடைய வரலாறு, மூசா நபியுடைய வரலாறு, சில நல்லடியார்களுடைய வரலாறு, இப்படி நிறைய வரலாற்று செய்திகளை திருமறை குர்ஆனில் இறைவன் குறிப்பிடுகிறார். இந்த வரலாற்று செய்திகளை அல்லாஹ் ஏன் குறிப்பிட வேண்டும், என்ன காரணம் என்றால், வரலாறுகளை நாம் படிப்பதன் மூலமாக நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. ஏனென்றால் நாம் முன் சென்ற சமுதாய மக்களை போன்று நாங்கள் இருக்க மாட்டோம். அவர்களுடைய ஈமானிய உறுதி, அவர்களுடைய அமல்களில் இருக்கக்கூடிய ஆர்வம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைப்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மிடத்திலே கிடையாது. அதனால் அந்த சஹாபிய பெண்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், முன்னோர்களுடைய வரலாறுகளாக இருக்கலாம், இவைகளை அல்லாஹ் அடிக்கடி திருமறை குர்ஆனிலே கூறுவதற்கான காரணம் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். சஹாபிய பெண்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், அவர்களுடைய வரலாறுகள் குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. ஆனால் சில சஹாபாக்களுடைய செய்திகளை, பெயர் குறிப்பிடப்படாமல் சில செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூசகமாக கூட குர்ஆனில் எடுத்து காட்டுகின்றார். அப்போ அந்த வகையில் வரலாற்று செய்திகளை நாம் படிப்பதன் மூலமாக நமக்கு நிறைய படிப்பினைகள் ஏற்பட வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அந்த வகையிலே தான் நபி தோழியர்களுடைய வரலாற்று செய்திகளை இந்த இடத்துல நாம் நினைவுக்கு கொண்டு வர நினைக்கின்றேன். பொதுவாகவே சஹாபிய பெண்களுடைய வரலாறுகளை நாம் நிறைய படித்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், சஹாபிய பெண்களுடைய தியாகம் சம்பந்தமாக, அவர்கள் கொள்கையிலே அவர்களிடம் இருக்கக்கூடிய உறுதி, இது போன்ற விடயங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம். நாமெல்லாம் அறிந்த சம்பவம் தான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு. இந்த பெண்மணியை பற்றி நாம் அதிகம் படிச்சிருக்கிறோம். அப்போ சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று இன்னும் நிறைய சஹாபிய பெண்கள் பல வகையான தியாகங்களை செய்திருக்கிறார்கள்.
தியாகங்கள் மட்டுமில்லாமல் அமல் ரீதியான தியாகங்கள், அமல்ல அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள், இது போன்ற செய்திகளை கூட நாம் தெரிந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சில சஹாபிய பெண்கள், நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்கள், அவர்கள் மார்க்க விடயங்களில் இருக்கக்கூடிய ஆர்வம், குர்ஆனை விளங்குகின்ற விவகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணிச்சல், நல்ல விளக்கம் சஹாபிய பெண்களுக்கு மத்தியிலே இருந்தது. எந்த அளவுக்கு இருந்ததென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சில நபித்தோழர்கள் என்ன செய்வார்கள் என்றால், குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வயதில் குறைந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அறிவிலே உயர்ந்தவர்களாக, சஹாபிய பெண்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலும் அறிவாற்றல் மிக்க, அறிவிலே ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த அளவுக்கு அறிவாளியாக இருப்பாங்க. குர்ஆனுடைய சில விளக்கங்களை நுணுக்கமான முறையில் விளங்குவாங்க. அப்படி ஒரு அறிவாளி. இப்போ நாம் கூட சில வசனங்களை படிக்கிறோம், குர்ஆனுடைய வசனங்களை படித்தா அதற்குண்டான விளக்கம் நமக்கு விளங்காது. இன்றைய காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒரு வகையான ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? குர்ஆனை விளங்க முடியாது. குர்ஆனை யாரெல்லாம் விளங்க முடியுமா? பாமர மக்களுக்கு குர்ஆனை விளங்க இயலாது. படித்த உலமாக்கள், மார்க்கம் அதாவது அரபு மொழியை படித்தவங்க, இவங்க தான் குர்ஆனை விளங்க முடியும் என்ற நம்பிக்கை முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ உலமாக்கள் கூட சொல்லுவாங்க. இப்படியான ஒரு கருத்துக்களை மக்கள் மத்தியிலே திணிச்சதன் காரணமாக தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்கள், பித்அத்துக்கள் எல்லாம் உருவாகிருக்கிறது. காரணம் என்ன? குர்ஆனை படிக்க விட மாட்டாங்க. சில கொள்கைவாதிகள், அதாவது சில அமைப்புகளில் நாங்கள் பார்க்குறோம். எப்படி தெரியுமா? அவங்க பள்ளிவாசலில் இருப்பாங்க, ஆனால் குர்ஆனை படிக்கவே மாட்டாங்க. குர்ஆனை படிப்பதற்கு விடக்கூட மாட்டாங்க. குர்ஆனை ஓத விடுவார்கள், அரபில் வச்சுக்கிட்டு ஓதுங்க அப்படின்டுவாங்க. ஆனால் அதனுடைய மொழியாக்கத்தை படிப்பதற்கு விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? அதை படித்தேன்னு சொன்னா அது நமக்கு விளங்காது, நமக்கு அந்த விளக்கம் இல்லை. அப்போ விளங்குறதுக்கு இந்த குர்ஆனை யாரெல்லாம் விளங்குவார்கள்னு சொன்னால், நல்ல அரபு மொழி படித்தவங்க, மொழியில் நல்ல திறமைசாலிகள், இவங்க தான் குர்ஆனை விளங்க முடியும். இப்படி நம்ம மத்தியில் பல பேர் என்ன சொல்கிறாங்க, சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு தவறான ஒரு கருத்தா இல்லையா? குர்ஆனை படித்தால் யாருக்கும் விளங்க முடியும். குர்ஆன் தமிழாக்கம் இருக்கிறது. குர்ஆனை படித்தால் விளங்க முடியாது என்று சொன்னால் தமிழே தெரியாதுன்னு அர்த்தம். இன்றைக்கி தமிழாக்கத்தை படித்தேன்னு சொன்னால் நமக்கு விளங்காதா? எல்லாருக்கும் விளங்கத்தான் செய்யும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா குர்ஆனை விளங்க முடியாது, விளங்கெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விளங்கெடுக்குவதற்கு ஷரஹு பார்க்கணும், ஷரஹ்னா விளக்க உரை, அதை பார்க்கணும், பல உலமாக்களுடைய கருத்துக்களை எடுக்கணும். இந்த அடிப்படையில் தான் விளங்க முடியும் என்ற ஒரு கருத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில், பாமர மக்கள் மத்தியிலே திணிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி குர்ஆனை பல பேர் படிக்கிறாங்க இல்லை. அப்போ இது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு. குர்ஆனை யார் வேணாலும் விளங்கலாம், ஆனால் அதை விளங்கும் போது நுணுக்கமான சில விளக்கங்கள் இருக்குது. சில வார்த்தைகளை நம்ம விளங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதில் விளக்கங்கள் எவ்வளோதான் நம்ம படித்து பார்த்தாலும் இதுக்கு விளக்கம் என்னன்னு விளங்காது. ஆனால் அப்படி விளங்காத கட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? நுணுக்கமான முறையில் ஆய்வு செய்து நல்ல சிந்தனையை அதுக்கு செலுத்தி அப்போ என்ன செய்யலாம்? குர்ஆனை என்றைக்கும் விளங்கி கொள்ள முடியும். அந்த ஒரு அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனை நுணுக்கமான முறையில் விளங்கெடுப்பாங்க. சில குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பட்டன்னு சொன்னால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மனதிலே பதிய வைப்பார்களோ அது மாதிரி என்ன செய்வாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உள்ளத்தில் ஆழமான முறையிலே அந்த வசனத்தை பதிவு வைத்துக் கொள்வார்கள். சில சட்டங்கள் வருகின்ற போது,
யாராவது இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இது ஒரு கேள்வியில கேட்பாங்க. சஹாபாக்கள் கேள்விகள் வந்து கேட்பாங்க. குறிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து நாடி வருவார்கள். எதுக்கு வருவாங்க? இந்த வசனத்துக்கு விளக்கம் இவங்க தான் சொல்லுவார்கள், இவர்களுக்கு தான் அந்த விளக்கம் தெரியும் அப்படின்ற அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சில நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா விளக்கம் கேட்பாங்க. இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு விளக்கங்களை வந்து நுணுக்கமாக சொல்லக்கூடிய வகையில் ஒரு அறிவாற்றல் மிக்கவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் மஸ்ரூக் என்று சொல்லக்கூடியவர், இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு தாபி, இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் பற்றி சில கேள்விகளை கேட்குறாங்க. ரசூல்லா மேராஜ் பயணம் போனாங்களா இல்லையா, அந்த மேராஜில் நடந்த விஷயங்களை வந்து கேள்வியாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் மேராஜ் போனாங்க, அப்படி மேராஜ் போன நேரத்தில் அல்லாவை வந்து நேரில் பார்த்தாங்களா, அல்லாவை ரசூலை பார்த்துட்டு வந்தாங்களா? ஏன்னா மேராஜுடைய பயணத்தில் வந்து அல்லாவை பார்க்கல, அது நமக்கே தெரியும், ஏன் பார்க்க முடியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அதை இவர் விலங்கெடுக்காம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாவை பார்த்தாங்களா, பார்த்துட்டா வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை கேட்டதோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், லகது கஃபஷாரி, இந்த கேள்வியை கேட்டதோட என்னுடைய ரோமங்களெல்லாம் அப்படியே புல்லரிச்சு விட்டது. அப்படி வந்ததோட திடுக்கிட்டு நின்றாங்க, அந்த ரோமங்கள் எல்லாம் புல்லரிச்சு போனது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு, உங்களுக்கு 3 கேள்விகளை தான் கேட்டாங்க, அந்த 3 கேள்விகளுக்கு உண்டான விளக்கம் அவருக்கு தெரியாது, ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அந்த 3 கேள்விகளை பற்றி விளங்க முடியாத அளவுக்கு இவர் இருக்கிறாரு, அப்படிதான் அர்த்தம். இதை கூட விளங்க முடியாதா அவங்களுக்கு, அதனால என்னுடைய உடம்புல வந்து அப்படி புல்லரிச்சு போய்விட்டது என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு அந்த 3 கேள்விகளுக்கு உண்டான விளக்கங்களை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து குர்ஆனிலிருந்தே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ குர்ஆனுடைய வசனம் கூட சில நேரம் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது தெரிந்து அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கலாம். அந்த வகையில் அந்த 3 கேள்விகளையும் கேட்குறாங்க. அதில் முதல் கேள்வி தான், ரசூலுல்லாஹ் அல்லாவை பார்த்தாங்களா, அல்லாவை பார்த்துட்டு வந்தாங்களா என்று முதல் கேள்வி. அப்போ அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, மன் ஹத்தஸ குன்ன ஃபகத் கதப, இந்த மாதிரி யார் சொல்கிறார்களோ, அல்லாவை பார்த்ததாக யார் சொல்வார்களோ அவர்கள் பொய்யுரைத்து விட்டார்கள், பொய் சொல்லி விட்டார்கள். அப்படி அல்லாவை பார்க்க முடியாது. இப்போ அல்லாவை பார்க்க முடியாது என்பதற்கு என்ன ஆதாரம், எதன் அடிப்படையில் அல்லாவை பார்க்க முடியாது என்று சொன்னால், உடனே குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து போட்டுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். என்ன வசனத்தை சொல்றாங்கன்னா, லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், இந்த கண்களால் அல்லாவை பார்க்க முடியாது, ஆனால் அல்லாஹ்வோ மனிதர்களை பார்த்து கொண்டு இருக்கிறான், இந்த வசனம். அப்போ அல்லாவை பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து போட்டு அந்த சஹாபி, அந்த மனிதருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு வசனத்தை சொல்கிறார்கள், வமா கான லி பஷரின் அய்யுகல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராஇ ஹிஜாபின், அல்லாஹ்வும் ஒரு மனிதனும் பேசுவதாக இருந்தால் நேருக்கு நேர் இருந்து பேச மாட்டான். அல்லாஹ் சொல்றான், நேருக்கு நேரடியாக இருந்து, இப்போ நான் உங்களோட நேருக்கு நேர் இருந்து பேசிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி அல்லாஹ் பேச மாட்டான். அல்லாஹ் மனிதர்களோடு எல்லாம் எப்படி பேசுவான்னு சொன்னால், ஒன்னோ வஹீல பேசுவான், வஹி அறிவிச்சு மனிதர்களோடு அல்லாஹ் பேசுவான், அல்லது திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் பேசுவான். திரைக்கு அப்பால் நின்று பேசின ஒரு நபி யாரு இந்த உலகத்தில்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் வந்து உரையாடினானா இல்லையா? ஆனால் அது திரைக்கு அப்பால் இருந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ் பேசுகிற சவுண்டு அவங்களுக்கு கேட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹ் என்ன செய்வான், மனிதர்களோட பேசுவான், அல்லது வஹி மூலமாக பேசுவான். அந்த வஹியை கொண்டு வந்து கொடுக்கறதே ஜிப்ரீல் தான். அப்போ வஹி மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியில தான் பேசினாங்க,
அப்ப நேரடியாக இருந்து பேசல. அப்ப இவர் என்ன கேட்கிறாரு, மேராஜுடைய பயணத்தில் அல்லாவை பார்த்துட்டு வந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அல்லாவை பார்க்கவும் முடியாது, அல்லாஹ் வந்து நேரில் வந்து பேசவும் மாட்டான், நேரடியாக நேருக்கு நேர் இருந்து பேசவும் மாட்டான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து இந்த 2 வசனங்களையும் எடுத்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது கேள்வி, அது எப்படி, ரசூலுல்லாவுக்கு மறைவான ஞானம் இருந்துச்சா, ரசூலுல்லாவுக்கு மறைவான ஞானம் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அதுக்கும் பதில் சொல்றாங்க. வமா தத்ரி நப்சுன் மாலா தக்ஸிபு கதா, குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு பதில் சொல்கிறார்கள், எந்த ஆத்மாவுக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுது என்பதை அறிய மாட்டாங்க, எந்த ஆத்மாவும் அறியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை எடுத்து போட்டாங்க. அதாவது 3வது கேள்வியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்படி 3 கேள்விகளை கேட்குறாங்களா, அப்போ 3 கேள்விகளுக்கும் பதில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து குர்ஆனிலிருந்து எடுத்து சொல்கிறார்கள் என்றால் இந்த அளவுக்கு ஒரு அறிவாளியா இருந்தார்கள். அறிவுல வந்து ஒரு உயர்ந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஒரு சான்றை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதே போன்றுதான் சஹாபிய பெண்கள் அமல் விஷயங்கள்ல வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ நம்ம அமல் செய்கிறோமா, இப்போ நாம் முன்பின் சுன்னத்துக்களை வந்து நம்ம எத்தனை பேர் தொழுகிறோம், அது ரொம்ப குறைவு தான். கடமையான தொழுகையை வந்து தொழுகிறதுக்கே நமக்கு டைம் இல்லை, அப்படி தானே பார்க்குறோம். கடமையான தொழுகை வீட்டில் பெண்களாக இருந்தால் கடமையான தொழுகை தொழுகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா வீட்டு வேலை, பிள்ளைகளோட வேலையை செய்யணும், அங்கே வீட்டு வேலையை செய்யணும், உடுப்பு கழுவணும், அதை மடித்து வைக்கணும், காய போடணும், இப்படி எத்தனையோ வேலைகள் இருக்குது. வீடு கூட்டுறது, இந்த மாதிரி பல வகையான வேலைகளை நம்ம செய்கிறதுனால நம்ம எப்படி தொழுகிறது, டைம் இல்லையே. சில பெண்கள் என்ன செய்வாங்க, டைமுக்கு தொழுவார்கள். அதே நேரத்தில் சில பெண்கள், கொஞ்சம் வயதான பெண்கள் எல்லாம் அவங்க ஆர்வமாக தொழுகை விஷயத்தில் ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. ஆர்வமாக இருந்து முன்பின் சுன்னத்துக்களை விடாமல் தொழுவார்கள். சில பெண்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழுந்து வளமையாக 4 மணி 3 மணிக்கு எழுந்து என்ன செய்வாங்க, தஹஜ்ஜத் தொழுவார்கள். சில பெண்கள் வந்து லுஹா தொழுவார்கள். இப்படி ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதமான ஆர்வத்தோடு இருப்பாங்க. ஆனால் பல பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அமலுடைய விஷயத்தில் ஆர்வமற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய, அதுவும் ரசூலுல்லாவுடைய மனைவி தான், உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ரசூலுல்லாவுடைய மனைவி அமலுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டினார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்கிறார்கள், மன் சல்லா இஸ்னத்தை அஷரத் ரக்காத்தன், யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் முன்பின் சுன்னத்துக்கள் 12 ரக்காத்துக்களை தொழுவார்களோ, ஃபி யௌமின் வலைலத்தில், ஒரு நாளைக்கு, புனியலஹு பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அமைத்து கொடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லும்போது பக்கத்தில் யார் இருக்கிறாங்க, யார்கிட்ட சொல்றாங்கன்னா உம்மு ஹபீபா கிட்ட. அவங்க பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களா. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நிமிஷத்திலிருந்து இவங்களோட ஆர்வம் எப்படி இருந்தது. அன்றைய நாள் முறை அவங்க சொல்றாங்க, ஃபமா தரக்துஹுன்ன முந்து சமிஅதுஹுன்ன மின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடமிருந்து இந்த வார்த்தையை கேட்ட நாளிலிருந்து, அந்த கேட்ட அந்த நிமிஷத்திலிருந்து என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட நான் விட்டதில்லை முன்பின் சுன்னத்துக்களை. ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் தொழுவதில் நாம் ஒரு நாள் கூட விட்டதில்லை என்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சொல்கிறார்கள். இப்போ இந்த செய்தியை உம்மு ஹபீபா கிட்டேருந்து யார் கேட்டு இருக்கிறாங்க, இப்படி படித்தரமாக ஒவ்வொருத்தராக கேட்பாங்களா இல்லையா. அதில் உம்மு ஹபீபாவிடம் இருந்து அன்பசா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அவர் படிக்கிறாரு. உம்மு ரசூலுல்லா கிட்டேருந்து உம்மு ஹபீபா கேட்குறாங்க. உம்மு ஹபீபா கிட்டேருந்து அன்பசா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி அவர் கேட்குறாரு. அவர் கேட்டபோது அவரும் சொல்றாரு என்ன தெரியுமா, ஃபமா தரக்துஹுன்ன முன்சு சமிஅதுஹுன்ன மின் உம்மு ஹபீபா, இந்த செய்தியை உம்மு ஹபீபாவிடமிருந்து கேட்ட நாளிலிருந்து ஒரு நாள் சரி நானும் விட்டதில்லை அவங்க சொல்றாங்க. அது ஒரு தாபி. அப்ப நானும் இதை கேட்ட நாளிலிருந்து விட்டதே இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் தொழுது வருகிறேன். எதுக்கு தொழுகிறேன்,
சொர்க்கத்தில் ஒரு மாளிகை வேண்டும் என்பதற்காக, சொர்க்கத்தில் ஒரு மாளிகைக்காக வேண்டி இந்த மாதிரி நாங்கள் தொழுது வந்தோம். அதுக்கு பிறகு அந்த அன்பசா என்று சொல்லக்கூடிய தாபி இருக்காரா இல்லையா, அவர்கிட்ட இருந்து அம்ரிபினு அவுஸ் என்று சொல்லக்கூடியவர் கேட்கிறாரு. அவர்கிட்ட இருந்து இவர் படிக்கிறாரு. படித்ததோட அவரும் சொல்கிறாரு, மா தரத்து உன்ன முன்பு சமயத்து மின்ன அன்பசா, அன்பசாவிடம் இருந்து நான் கேட்ட நாளிலிருந்து ஒரு நாள் கூட இந்த முன்பின் சுண்ணத்துக்களை நான் விட்டதே கிடையாது. அவ தொடர்ந்து நான் தொழுது வந்தேன் என்று சொல்லி அவரும் சொல்றாரு. இந்த அம்ரிபினு அவுஸிடம் இருந்து நோமான் என்று சொல்ல, நோமான் இப்னு சாலிம் என்று சொல்லக்கூடியவர் அவர் கேட்கிறாரு. அவர் கேட்டு அவர் என்ன செய்யறாருன்னு அவரும் சொல்றாரு, நானும் இந்த மாதிரி விட்டதே கிடையாது. தொடர்ந்து இவரிடமிருந்து நான் கேட்ட நாளிலிருந்து கடைசி வரைக்கும் இன்று வரைக்கும் நான் இதை என்ன செய்கிறேன், நான் தொழுது கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவரும் சொல்றாரு. அவர்கிட்ட இருந்து புகாரி இமாம் கேட்குறாங்க. புகாரி இமாம் அப்படி சொன்னதா வரல. அப்போ இந்த மாதிரி நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம். அப்போ அமலில் ஆர்வமாக இருந்தாங்களா இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு சஹாபிய பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா அமலுடைய விவகாரத்தில் ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி தர்மம் செய்கிற விஷயத்தில் பெண்களுடைய நிலைப்பாடு எப்படியெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? நிறைய செய்திகளை நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் என்ன செய்வாங்க, பெருநாள் திடலில் வசூல் பண்ணுறதுக்கு பிலாலை கூட்டி கொண்டு போவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர் இப்போ நம்ம சகன் பிடிக்கிற மாதிரி ஒரு துணியண்டை வச்சுக்கிட்டு பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வசூலை பண்ணுவாங்க. பெண்கள் பகுதிக்கு போயிட்டும் வசூல் பண்ணுவார்கள். அவன் பெண்கள் பகுதியில் நிறைய பேர் தர்மம் செய்கிறார்கள். தர்மத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டுகிறார்கள். பெண்களே, நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்க, உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன்லாம் கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதிகமான முறையில் நீங்கள் தர்மம் செய்யுங்க, சொர்க்கம் செல்லலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். இப்படி ஆர்வம் ஊட்டுகின்ற அந்த நிமிஷத்திலிருந்து பெண்கள் நல்ல ஆர்வமாக என்ன செய்கிறாங்க, அவங்களோட கை வளையங்களை கலட்டி போட்டுறாங்க, காது வளையங்களை கலட்டி போட்டுறாங்க. மாலையெல்லாம் போட்டதா இல்லை, காது வளையங்கள் கை வளையங்களை போட்டதாக ஹதீஸில் பார்க்கிறோம். அவையெல்லாம் கலட்டி போட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்க, சொர்க்கத்தில் இருக்கலாம், தர்மம் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்ற ஒரு கருத்தை கேட்டதுனால எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு பேரீச்சம் பழத்தினுடைய துண்டு அளவுக்காவது நீங்கள் தர்மம் செய்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் இந்த சஹாபிய பெண்கள் கேட்டு தர்மம் செய்வதற்கு ரொம்ப ஆர்வப்படுவாங்க. இப்போ நம்ம சில இடங்களில் பார்க்குறோம், சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊரில், அதாவது சிலாபம் என்ற ஊர், அந்த ஊரில் ஒரு பெரிய காணி ஒன்று எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,05,00,000 ரூபாய்க்கு அந்த காணியை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி இப்போ பல வருடங்கள் ஆகுது. அந்த காணியை எப்படி வாங்கினாங்க தெரியுமா? அந்த காணியை வாங்குவதற்கு முதல்ல தர்மம் செஞ்சவங்க யார் தெரியுமா? ஆள் பேரை சொல்ல முடியாது, ஒரு பெண்மணி தான். அதிலும் குறிப்பாக ஒரு சின்ன வயதுடைய ஒரு பெண்மணி, சிறு வயது பெண்மணி தான் அவங்க தர்மம் செய்வதற்கு முதல்ல ஆரம்பித்தது. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? இப்படி தர்மம் விஷயமாக அவங்க அறிவித்தல் செய்து, நான் இந்த மாதிரி நாங்கள் காணி வாங்க வேண்டி இருக்குது, காணி வாங்குவதற்குண்டான நிர்பந்தத்தில் இருக்கிறோம், நமக்கு தொழுவதற்கு இடம் கிடையாது என்றெல்லாம் நிறைய அறிவித்தல் செய்த பிறகு அந்த கூட்டத்துக்கு மத்தியில் பெருநாளுடைய தினத்தில் தான் அறிவித்தல் செய்கிறாங்க. அப்படி கூட்டத்துக்கு மத்தியில் முதல்ல கொண்டு ஒரு மோதிரத்தை கொண்டு அப்படி போட்டது யாரு? ஒரு பெண்மணி தான். ஒரு சின்ன புள்ளை ஒன்று தான், ஒரு சின்ன பிள்ளை மோதிரத்தை கொண்டாந்து அப்படி போட்டாங்க. அப்படி போட்ட பிறகுதான் பல பெண்கள் என்ன செஞ்சாங்க, ஒருத்தராக அவங்களோட காது வளையங்களை போட்டாங்க, மாலையை போட்டுறாங்க, அங்கால இப்படி நகை என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டாந்து போடுறாங்க. பெண்களுடைய காசு தர்மமே அந்த இடத்துல குமிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆண் ஒரு வேனை கொடுக்குறாங்க, தன்னுடைய 50 லட்சம் பெறுமதியான ஒரு வேனை அப்படியே அந்த காணியை வாங்க கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி முறையில் தான் அந்த காணி வசூல் செய்யப்பட்டுச்சு. இப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோமா? ஆனால் சஹாபிய பெண்கள் எப்படி இருந்தாங்க? இந்த மாதிரி ஆர்வமாக இருந்தாங்க, தர்மம் செய்து தங்களுடைய நகைகளை அப்படி கலட்டி போடக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள்.
இதில் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஜெய்னப் ரலியல்லாஹு இப்னு மசூதுடைய மனைவி தான் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து நல்ல செல்வந்தராக இருந்தாங்க. நிறைய காசு பணம் இருக்குது, காசுகள் புழங்குற அளவுக்கு ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். அவங்களோட உம்மா அப்பா நல்லா செல்வந்தராக இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க முடிச்சிருக்கிறது யார? இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இவங்க வந்து ரொம்ப கஷ்டவாளியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கஷ்டவாளியாகத்தான் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவன் இருந்தார்கள். இப்போ என்ன நடக்குதுன்றா, ரசூலுல்லாஹ் இப்படி அறிவித்தல் செஞ்சதோட இப்போ அவங்களுக்கு தர்மம் செய்யணும், எப்படியாவது தர்மம் செய்யணும். ஆனால் ஒரு மனசுக்குள்ள ஒரு குறுகுறுத்தல், மனசு கேட்குறதுல எப்படி நான் செய்கிறது, வெளியில் போயிட்டு நான் எப்படி தர்மம் செய்யலாம்? ஏனென்றா என்னுடைய கணவனும் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள். என்னுடைய கணவனை விட்டுட்டு, அது என்னுடைய உறவுக்கார என்னுடைய கணவன், அவரை விட்டுட்டு நான் எப்படி வெளியில் போயிட்டு தர்மம் செய்கிறது? இப்படியான ஒரு மனசுக்குள்ள ஒரு குறுகுறுத்தல். இப்போ ரசூலுல்லாஹ் இப்போ அந்த சபையே கலைஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்ட்ட இதை பற்றி கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த மாதிரி தர்மத்தை பற்றி வலியுறுத்தினீங்க, தர்மம் செய்வதற்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது, ஆனாலும் என்னுடைய மனசு இடம் கொடுக்குதில்லை. ஏன் இடம் கொடுக்குதில்லை? என்னுடைய கணவன் ஏழையாக இருக்கிறாங்க, ஒரு கஷ்டவாளி, வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. அவங்களை தாண்டி நான் எப்படி வெளியில் போய்ட்டு தர்மம் கொடுக்கறது? எனவே என்னுடைய தர்மத்தை, நான் கொடுக்குற அந்த தர்மத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்கலாமா, என் கணவனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு இவங்க கேட்குறாங்களா? கேட்டதோட அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட தான் சொல்லி அனுப்புகிறாங்க, தாராளமாக கொடுக்க சொல்லுங்க. உன் கணவனுக்கு நீ கொடுத்தால் 2 கூலிகள் உனக்கு கிடைத்து விடும். உன் கணவனை விட்டுட்டு நீ வெளியில் கொடுத்தா உனக்கு 1 கூலி தான் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம தர்மம் செய்யும் போது யாருக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும்? முதல்ல நம்முடைய உறவை தான் கொடுக்கணும், உறவினர்களை தான் நம்ம முற்படுத்தணும். அப்போ உறவினர்களுக்கு நம்ம தர்மத்தை முற்படுத்தினோமே ஆனால் கிடைக்கிற கூலி வந்து டபுளாக கிடைக்கும். உறவுகள் அல்லாதவர்களுக்கு வெளியில் நம்ம தர்மம் செய்வோமே ஆனால் நமக்கு அந்த தர்மத்தினுடைய கூலி தான் கிடைக்கும். இங்கே தர்மத்துடைய கூலியும் கிடைக்கும், உறவை முற்படுத்தினோம் என்ற அடிப்படையில் வரக்கூடிய அந்த கூலியும் நமக்கு கிடைத்துவிடும். அப்போ ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அந்த அடிப்படையில் தன்னுடைய கணவனுக்கு தர்மம் செய்கின்ற வகையில் அவங்கள மாற்றிக்கொண்டாங்க. அவள் கணவனுக்கு தான் முதல்ல தர்மம் செய்யணும். இப்போ நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதே நேரத்தில் தர்மம் விஷயத்தில் வந்து கணவன்மார்கள் தர்மம் கொடுக்கறதுக்கு நிறைய ஆர்வமாக இருப்பாங்களா இல்லையா? அப்படி ஆர்வமாக இருக்கிற நேரத்தில் பெண்களாகி நாங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், ஒத்துழைப்பாக இருக்கணும். இதுக்கு ஒரு சான்றாக நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூட நான் அதை சொல்லியிருப்பேன். ஒரு அழகான ஒரு செய்தி தான். என்ன செய்தி? அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இந்த அபு தஹ்தாவுடைய மனைவி உம்மு தஹ்தா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, இவங்க வந்து எந்த அளவுக்கு கணவனுக்கு ஒத்துழைப்பு செய்கிறாங்க என்பதற்கு நல்ல ஒரு அழகான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். என்ன சம்பவம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வாராரு, ஒரு முறைப்பாடு, ஒரு கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறதுக்காக வேண்டி அவர் வாராரா. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய தோட்டத்தில் சுற்றுச்சுவர் கட்ட போகிறேன், அதாவது என் தோட்டத்தில் சுற்றி வளைச்சி தாப்பை கட்ட போகிறேன். ஆனால் என்னுடைய தோட்டத்தில் தாப்பை கட்டுவதற்கு முடியல. ஏன் முடியல? என் தோட்டத்தோட இன்னாருடைய தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் ஒரு பேரீச்ச மரம் இருக்குது, அவங்களோட பேரீச்ச மரம் என் பக்கம் சாய்ந்திருப்பதனால தாப்பை வந்து கெட்ட முடியல, அது ரொம்ப சிரமமாக இருக்குது. எனவே அந்த பேரீச்ச மரத்தை எனக்கு வாங்கி கொடுங்க. எனக்கு வாங்கி கொடுத்தீர்களே, ஆனால் அப்போ அதை வெட்டி போட்டுட்டு என்ன செய்யலாம், எனக்கு அந்த தாப்பையோ கெட்டிடலாமா இல்லையா? அந்த அடிப்படையில் இவர் காசுக்கு வாங்குறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கண்டா, சம்பந்தப்பட்ட அந்த பேரீச்ச மர உரிமையாளர் வந்து கூப்பிட்டுறாங்களா, அவரும் வந்து நிற்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, உன்னுடைய பேரீச்ச மரம் இன்னாருக்கு இடையூறாக இருக்குது, அவர் சுற்றுச்சுவர் கெட்ட போகிறாரு,
எனவே அந்த மரத்தை நீ இன்னாருக்கு விற்று விடலாமே, அதை காசுக்கு வித்துடப்பா அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே அதை என்னால் தர முடியாது, அந்த மரத்தை நான் விற்க மாட்டேன் என்று மறுத்துடுறார். அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கண்டா, இப்ப இவர் மறுத்ததன் காரணமாக ரசூலுல்லா மறுமை ஆசையை விட்டு பார்க்குறாங்க. மறுமை ஆசைன்னா எப்படி, இந்த மரத்தை நீ வித்தால், காசுக்காக வேண்டி நீ கொடுத்தால், மறுமையில சொர்க்கத்தில் உனக்கு பேரிச்ச மரம் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாவுடைய நாவால சொர்க்கத்தில் உனக்கு பேரிச்ச மரம் கிடைக்கும் என்ற என்ன அர்த்தம், அந்த சஹாபி சொர்க்கம் போவார்ன்ற அர்த்தம், முன்னறிவிப்பு செய்யறாங்கன்னு அர்த்தம். இப்ப முன்னறிவிப்பு செஞ்சா, ரசூலுல்லா முன்னறிவிப்பு செஞ்சா நடக்குமா இல்லையா? அப்ப முன்னறிவிப்பு செய்யற விஷயத்த கூட அந்த சஹாபி விலங்கெடுக்கல, அதையும் விலங்கெடுக்காம அவங்க முடியலன்னு சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாவும் என்ன செய்யறாங்கன்னா அந்த சபையை வந்து கலைக்கப்படுது. இவ்வளவு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல யார் இருக்கிறான்னா அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா யோசிக்கிறாரு, ரசூலுல்லாவுடைய சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்றாங்களே, இந்த மரத்துக்கு பகரமா சொர்க்கத்தில் ஒரு மரம் இருப்பதா சொல்றாங்களே, இது அற்புதமான ஒரு விஷயமே. அப்ப அந்த மரத்தை நாங்க வாங்கி அதை நாம கொடுத்துட்டா, அப்ப சொர்க்கத்தில் எங்களுக்கு மரம் உண்டோ, எங்களுக்கு மரம் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற அடிப்படையில் அவங்க யோசிச்சு இப்ப இவங்க நினைக்கிறாங்க, எப்படியாவது அந்த மரத்தை நாங்க வாங்குவோம். இவர் போறாரு, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதர் இடத்துல போயிட்டு, அந்த மரத்தை எனக்கு கொடுங்க, அந்த மரத்துக்கு பகரமாக என்னுடைய வீட்டு தோட்டத்தை உனக்கு நான் தருகிறேன். எப்படி சொல்றாங்க, வீட்டுக்குள்ளதான் மனைவி இருக்கிறாங்க, மனைவி வீட்டுக்குள்ள வீட்டு தோட்டத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று இவர் வந்து மனைவி கிட்டே மசூரா பண்ணாம இவருடைய இஷ்டத்துல அவரே சொல்றாரு, என் வீட்டு தோட்டத்தை தருகிறேன், அந்த மரத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னதோட அவர் வந்து சம்மதிக்கிறார். சரி ஓகே நான் தாரேன். இப்ப டீல் முடியுது, அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒப்பந்தம் முடியுதா, இவர் மரத்தை வாங்கியாச்சு, வீட்டையும் கொடுத்தாச்சு. ஆனா வீட்டுக்குள்ள மனைவியும் இருக்கிறாங்க. கொடுத்துட்டு இவர் என்ன செய்யறாரு, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த மரம் யாருக்கு தேவைப்பட்டதோ அவர்கிட்ட போயிட்டு, இந்த மரத்தை நான் வாங்கிட்டேன், காசுக்கு வாங்கிட்டேன், ஆனா உங்களுக்கு அந்த மரம் இப்ப தேவைப்பட்டிருக்குது, எனவே நான் அந்த மரத்தை உங்களுக்கே தருகிறேன். மரத்தையும் அவருக்கு கொடுத்துட்டு வர்றாரு. கொடுத்துட்டு அப்பதான் கடைசியா தான் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க இப்படி ஒரு விஷயம் என்று சொன்னீங்க, அந்த மரத்தை நான் வாங்கினேன்னு சொன்னதோட ரசூலுல்லாஹ் உடனே என்ன செய்யறாங்கன்னா, அப்படியா நல்ல விஷயம், அந்த மரத்தை வந்து நீ இன்னாருக்கு கொடுத்துருக்கலாமே, இவருக்கு இன்னாருக்கு தேவைப்படுது, அவருக்கு அந்த மரத்தை கொடுத்துடுவனே சொன்னதோட இவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே நான் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு மரத்தை நான் கொடுத்துட்டு வந்துட்டேன், அந்த மரம் எனக்கு தேவையில்லை, யாருக்கு தேவைப்பட்டதோ அவருக்கு நான் கைமாற்றம் செய்து விட்டேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபித்தோழருக்கு அபூ தஹ்தாவுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறாங்க. எப்படி பிரார்த்திக்கிறாங்கன்னு சொன்னா, கம்மின் இதுக்கின் லவ்வாஹதும் பி அபி தஹ்தா, சொர்க்கத்துல அபூ தஹ்தாவுக்காக குலைகள் தொங்குற அளவுக்கு எத்தனையோ பேரிச்ச மரங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. எப்படி சொல்றாங்க, அப்ப அபூ தஹ்தாவுக்காக வேண்டி சொர்க்கத்துல மரங்கள் இருக்குதுன்னு சொன்னா இவங்க சொர்க்கம் போவாங்க, இந்த வார்த்தையை தான் அவங்க கேட்க ஆசையா இருந்தாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த ஆர்வத்துக்காக வேண்டி அபூ தஹ்தா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த மரம் இந்த தன்னுடைய வீட்டு தோட்டத்தையே விற்பனை செய்து விட்டு இப்படி ஒரு ஆர்வமான முறையில ஆசையோடு, சொர்க்க ஆசையோடு அபூ தஹ்தாவுடைய நிலை இருந்தது. ஆனா உம்மு தஹ்தாவுடைய நிலையை யோசிச்சாங்களா? உம்மு தஹ்தா அபூ தஹ்தாவுடைய மனைவி, அவங்க வேற வீட்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ்டையும் போன பிறகுதான் கடைசியாக உம்மு தஹ்தா கிட்டக்கு இவர் போறாரா. அங்க போனா இங்க என்ன நடக்குது, அங்க யுத்தம் நடந்துச்சா? இந்த காலத்துல இந்த சம்பவத்தை அப்படியே நாம இந்த காலத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். இப்படியான ஒரு சம்பவம் இந்த காலத்துல நம்ம வீட்டுல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நடந்தா என்ன ஆகும்? நான் எல்லா பெண்களையும் குறையா சொல்லல, ஒரு சில பெண்கள் அப்படி இருக்கிறாங்க, பெண்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது. கணவன்மார்களுக்கு ஒத்துழைப்பு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம்,
அப்போ இந்த காலத்தில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததோட என்ன நடக்கும்னா வீட்டில் ஒரு பெரிய யுத்தமே நடக்கும், பெரிய போராட்டமே நடக்கும், பூகம்பம் வீட்டுக்குள்ளே வெடிச்சிருக்கும். வருவாங்க, இந்த தும்பு கட்டு பொல்லை எடுத்துக்கிட்டு வருவாங்க கணவனுக்கு அடிக்கிறதுக்கு. என்ன வார்த்தை கேட்பாங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா, நீங்கள் என்ன பெரிய தர்ம கர்த்தாவோ அப்படின்னுலாம் கேட்டுருவாங்க. நீங்கள் எப்படி எங்களோட வீட்டை வந்து நீங்கள் தர்மம் செய்வீங்க, எங்களோட காணியை நீங்கள் எப்படி தர்மம் செய்வீங்க? எங்களுடைய காணியை வந்து காணியில் ஒரு 5 பேச்சஸை 10 பேச்சஸ் இருக்கிறேன்னு சொன்னால் 15 பேச்சஸ் இருக்கிறேன்னா அதில் ஒரு 5 பேச்சஸை எனக்கு கேட்காம என்னிடத்தில் கேட்காம பள்ளிவாசலுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலாம் கேட்பாங்களா இல்லையா? யுத்தமே நடக்குமா இல்லையா? அந்த பெண்மணியை சமாளிக்கிறதுக்கு இவங்க பாடாப்படுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட கணவன்மார்கள் தர்மம் செய்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஆர்வத்துக்கு முட்டுக்கட்டையாக நம்ம பெண்கள் இருக்கிறவரை பார்க்குறோமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு தடைக்கல்லாக தர்மம் செய்வதற்கு முட்டுக்கட்டையாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. ஆனால் உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இவங்க போயிட்டு சொல்கிறாங்க, யா உம்மு தஹ்தாவே உஹ்ரிஜி மினல் ஹாயித்தி, இந்த வீட்டிலிருந்து இந்த தோட்டத்திலிருந்து நீ வெளியேறி வந்து விடு. ஏனென்றால் இந்த வீட்டையும் தோட்டத்தையும் நான் சொர்க்கத்தில் ஒரு மரத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிட்டாங்க, அப்போ அந்த சொர்க்கத்தில் கிடைக்கிற அந்த மரத்துக்காக வேண்டி என்னுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தை நான் தர்மம் செய்து விட்டேன், எனவே வீட்டிலிருந்து வெளியே வந்து விடு என்று சொன்னதோட அவங்க ஒன்றும் தும்முக்கட்ட பொருளையோ எதையும் எடுத்துகிட்டு வரல. சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்து கணவனுடைய கையை பிடிச்சிட்டு அவங்க வெளியே வர்றாங்க. கணவனுடைய கையை பிடிச்சி கொண்டே வீட்டிலிருந்து அவங்களும் சேர்ந்து வெளியே வர்றாங்க. 2 பேரும் வெளியே, இவங்க இழுத்துக்கிட்டு வராங்க, கணவன் அவங்களை இழுத்துட்டு வர வேண்டி இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் மனைவி கணவனை இழுத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டதோட வெளியே வந்து சொல்கிறார்கள், நீங்கள் ரொம்ப அருமையான வியாபாரம் செஞ்சிட்டீங்க, சூப்பர் வியாபாரம். இந்த ஹதீஸ்ல அப்படி வருது, நீங்கள் சூப்பர் வியாபாரம் செஞ்சிட்டீங்க. ஏன், என்ன சூப்பர் வியாபாரம்? சொர்க்கத்தில் கிடைக்கிற ஒரு மரத்துக்காக வேண்டி, சொர்க்கத்துக்காக வேண்டி இந்த உலகத்தில் உங்களுடைய தோட்டத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்களே, அதுதான் நீங்கள் செய்த சூப்பர் வியாபாரம், அருமை அருமை என்று சொல்லி அப்படி ஒத்துழைப்போட வெளியே வர்றாங்க. அப்போ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோமா? இப்படி இருந்தாங்க சஹாபிய பெண்கள் தர்மம் செய்கிற விஷயத்துல எல்லாம் இந்த அளவுக்கு ஆர்வமாகவும் சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டிய ஆசையோடு கணவன்மார்களுக்கு ஒத்துழைப்பு செய்கின்ற வகையில தான் சஹாபிய பெண்கள் வந்து இருந்ததை வந்து நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னும் எந்த அளவுக்கு செய்திகள் இருக்குதுன்னு சொன்னால், அபூ தல்ஹாவுடைய ஒரு வரலாற்று செய்தியை பார்த்தோம்னு சொன்னால், கணவனுக்கு மனைவிமார்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு செய்வாங்க என்பதற்கு இன்னும் ஒரு அழகான ஒரு சான்று தான் இந்த செய்தியை கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் ஒரு செல்வந்தராக இருந்தாங்க, ஆண் பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க. இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலையில் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க தொழில் செய்வதற்காக வேண்டி. ஆனால் ஒரு நாள் அவங்களோட மகனுக்கு வந்து காய்ச்சல் ஏற்படுது, நோய்வாய்ப்பட்டு கடுமையான ஒரு காய்ச்சல் ஏற்பட்டதுனால அப்போ காலையிலே சொல்லிட்டு போகிறாங்க, மகனை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க மனைவி கிட்ட. மகனை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மனைவி உம்மு சுலைம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க, மகனை நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லிட்டு போன பிறகு மாலை நேரம் ஆயின பிறகு அவர் வீட்டுக்கு வர்றார். வீட்டுக்கு வந்ததோட மனைவி கிட்ட கேட்குறாங்க, புள்ளையிட நிலைமை என்ன? புள்ளைய போய் பார்க்கல, ஏன்னா தூங்குற டைம் தானே, பார்க்காமலேயே புள்ளையிட நிலைமை என்ன, இப்போ உடம்புல நல்லமா என்கிற மாதிரி கேட்குறாங்களா. கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க பதில், உங்கள் பிள்ளை வந்து முன்பு இருந்ததை விட அமைதியாக இருக்கிறாங்க, முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்கிறாங்க, நல்ல இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி புரிஞ்சு கொள்கிறாங்க? இப்போ நல்லா தான் இருப்பாங்க, உடம்புலாம் நல்லா காய்ச்சல்லாம் இறங்கி நல்ல இந்த நல்ல முறையில் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு, இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்களோட மனசில் கவலை. என்ன கவலை? புள்ள மௌத்தாவியாச்சு, புள்ள மௌத்து. வீட்டுக்குள்ளே அவர் கணவனுக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்குள்ளே இந்த மகனை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள் மையத்து இருந்தும் கூட
கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். அதுதான் அங்கே விஷயம். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தார்கள்னு சொன்னால், அவங்க வீட்டுக்குள்ளே வந்து கேட்குறாங்க, கேட்டதோட புள்ள சோமாத்தான் இருக்கிறாங்க, சூசமாக பேசுகிறாங்க, புள்ள நல்லா தான் இருக்கிறாங்க, முன்பு இருந்ததை விட முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க, இப்படியான கருத்துக்களை சொல்கிறாங்க. அவங்களும் நல்ல ஆறுதலான முறையில் உணவு பரிமாறுகிறார்கள். இரவு உணவை பரிமாறிவிட்டு அன்றைய இரவில் உறங்குகின்ற நேரத்தில் கணவனோடு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட்டார்கள். அன்றைய நாளில் வீட்டுக்குள்ள மையத்து, ஆனால் கணவன் வந்து வெளியே போயிட்டு வந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படியாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும், பொதுவாகவே அப்படி இருக்குது. அப்போ இல்லறத்திலும் ஈடுபட்டார்கள். அதற்கும் ஒத்துழைப்பு செய்துவிட்டு அதிகாலை நேரத்தில் தான் அவங்க தூங்கி எழுந்த பிறகுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவன்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய மகன் இறந்து விட்டாங்க, அடக்கம் செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ எப்படி இருக்கும்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வருது. இதையே நீ முன்னாடி சொல்லவில்லை, இதையே நீ இரவு நேரத்தில் சொல்லல என்று சொல்லி உம்மு சுலைம் வந்து திட்டுகிறார்கள். உடனே ரசூல்லாட்ட போகிறாங்க இவங்க. இப்போ உம்மு சுலைமை ஏசிட்டு ரசூல்லாட்ட வைத்து இந்த நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பார்வையில் எப்படி ஏதோ ஒரு அநியாயம் நடந்துட்ட, மையத்தை வச்சுக்கொண்டு இல்லறத்திலும் ஈடுபட்டுட்டோமே அப்படின்ட்டு அவங்க அதை தப்பான முறைக்கு இந்த நினைத்து கொண்டு இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டியோ ஏதோ ஒரு வாயில ரசூல்லாட்ட போய் சொல்கிறாங்க. சொன்னதோட அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ரசூல்லாவுக்கு வஹி அறிவிச்சு விட்டான். இந்த நடந்த சம்பவத்தை அல்லாஹ் வஹியாக அறிவித்து அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொல்கிறார்கள், நேற்று இரவில் நடந்த அந்த சம்பவத்தில் அல்லாஹ் வந்து மகிழ்ச்சி அடைந்து விட்டான். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்த என்ன அர்த்தம்? நடந்த சம்பவம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நடந்து கொண்ட அந்த முறை இருக்குதா இல்லையா, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஏனென்றால் புல்ல மௌத்தாகினால், இந்த மரண தருவாயில் இருந்தாலும் மௌத்தாகி இருந்தாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. அப்போ அந்த அடிப்படையில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து மனசில் கவலையை வைத்து கொண்டும் கூட இன்றைக்கு அந்த அளவுக்கு கணவனுக்கு ஒத்துழைப்பு செஞ்சாங்கண்டா எப்படி நாங்கள் இருக்கிறோமா? எங்கட நிலைமை அப்படி இருக்குதா? இப்போ வீட்டில் வந்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கணவன் வேற ஏதோ வேலை பழுவில் இருப்பார், கூலி வேலை செய்கிற ஆளாக இருப்பார். கூலி வேலை செய்கிறேன்னா எவ்வளோ கஷ்டம், அது எவ்வளோ சிரமப்படுறாங்க. அப்போ கூலி வேலையோ அல்லது ஆஃபீஸ் வேலைன்னு சொன்னால் தலைக்கு நிறைய வேலை இருக்கும். அந்த அளவுக்கு அதாவது ஒரு கஷ்டமான வேலை தான். எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டாலும் கஷ்டம்தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது இவங்க வந்து கால் பண்ணி, என்னங்க வாங்க, சீக்கிரமாக வாங்க, எதுக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, மருந்து கூட்டின்னு போகணும், இங்கே வாங்க 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 என்று 1000 பயணம் கோலை பண்ணி அவங்களை எப்படியாச்சும் வர வச்சுடுவாங்க. வந்து பார்த்தா பிள்ளைக்கு என்னது, வெறும் சளி மட்டும்தான், மூக்கால கொட்டுது, ஏதோ ஒரு சின்ன நோய். இந்த சின்ன நோய்க்காக வேண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை கோல் எடுத்து வர வைக்கிற நிலைமையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா? இப்படித்தான் இன்றைக்கு பெண்களுடைய நிலைமை இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு பெண்கள் கணவனோட நடந்து கொள்கின்ற விஷயத்தில் ஒத்துழைப்பு செய்கிறாங்களா? இல்லை. அப்போ சஹாபிய பெண்கள் வந்து இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு செய்தார்கள் என்றால், மையத்தை வைத்து கொண்டே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் நாங்கள் அப்படி இருக்கிறோம், நம்முடைய பெண்கள் அப்படி இருப்பாங்களா? இன்றைக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வகையில் சஹாபிய பெண்களுடைய நிலையை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இன்னொரு செய்தி தான், நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான், அதே அபூ தல்ஹாவுடைய சம்பவம் தான். அதுவும் இன்னும் சில அறிவிப்புகளில் வந்து அபூ தல்ஹாவுடைய பேர் குறிப்பிடப்படலை. ரசூல்லா கிட்ட ஒரு விருந்தாளி வராங்களா, ஒரு விருந்தாளி வர்றாங்க, பசியோடு வருகிறார்கள், வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்குது. ரசூல்லாட்ட வந்து சாப்பாடு கேட்குறாங்க. உடனே ரசூல்லா பள்ளிவாசலில் இருக்கும்போது தான் உடனே ரசூல்லாவுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க, ஏதாவது வீட்டில் சாப்பாடு இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி. வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறாங்க, எல்லா மனைவிமார்களும் ஒரே பதிலை தான் சொல்கிறாங்க. ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் அத்தனை பேரும் ஒரே பதிலை தான் சொல்கிறாங்க. உண்மை நிலை அதுதான், பொய் சொல்லலை. என்ன சொன்னாங்க?
மனஅனா இல்லல் மா, தண்ணியை தவிர வேறு எதுவும் எங்களோட வீட்டில் இல்லை. அதுதான் உண்மை நிலைமை. அவ்வளோ ரசூல்லாவும் அருமை கோட்டில் தான் இருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த தோழருக்கு யாராவது உணவளிப்பீங்களா, இரவில் யாராவது உங்களில் உணவளிக்க முடியுமான்னு கேட்டபோது ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே நான் உணவளிக்கிறேன், அவரை என்னுடைய விருந்தாளியை விட்டுடுங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அந்த விருந்தாளியை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறாங்க. வீட்டு நிலைமை என்னன்னு சொல்லி இவங்க பார்க்கல, ஆனாலும் வீட்டில் ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் என்ற அடிப்படையில் இவங்க கூட்டி கொண்டு போகிறாங்க. கூட்டி கொண்டு போனால் உடனே வீட்டில் வந்து இரவு நேரத்தில் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. மனைவி கிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அதனால் விருந்தாளியை நாங்கள் உபசரிக்கணும், ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொண்டு வந்து வெய், சாப்பாடு பரிமாறு என்று அந்த சஹாபி சொல்கிற போது அவனோட மனைவி என்ன செய்கிறாங்கண்டா, உடனே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் பிள்ளைகளுடைய சாப்பாட்டை தவிர வேறு எதுவும் இல்லை, எங்களுக்கே சாப்பாடு இல்லை, எங்கள் 2 பேருக்கும் கூட சாப்பாடு இல்லை, ஆனால் பிள்ளைகளோட சாப்பாடுண்டா இருக்குது என்று சொன்னதோட அபூ தல்ஹா சொல்கிறார்கள், அப்படியா, பிள்ளைகளை வந்து நீ தூங்க வச்சிடு, அவங்களுக்கு சாப்பாடு கொடு, இன்னைய தினத்தில் சாப்பாடு கொடுக்க தேவையில்லை, அவங்கள வந்து தூங்க வச்சு அந்த சாப்பாட்டை கொண்டு வந்து பரிமாறும் போது எனக்கும் சேர்த்து ஒரு தட்டு கொண்டு வா. அப்போ நானும் அவரோடு உட்கார்றேன், உட்கார்ந்து நான் திங்கிறதுக்கு அப்படி முற்படுகின்ற போது, அவருக்கு உணவை வச்ச பிறகு நானும் உட்கார்ந்து திங்கிறதுக்கு முற்படுகின்ற போது லைட்டு, அதாவது அந்த விளக்கை அணைத்து விடு, விளக்கு அணைச்சுன்னா என்ன திங்கிறத ஒன்றும் விளங்க இருட்டாக இருக்கும். அப்போ நான் திங்கிற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்துகிறேன், நடிக்கிறேன் சொன்ன மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா 2 பேருமே நடிக்கிறாங்க. பிள்ளைகளை நிஜமாவே அவங்கள சாப்பாடு இல்லாமல் தூங்க வச்சுட்றாங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுடைய சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க, இவருக்கும் ஒரு தட்டை கொடுக்குறாங்க, லைட்டையும் அணைச்சிட்றாங்க, அணைச்சத்தோட இவங்க சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துக்கு முழு ஒத்துழைப்பாக அந்த சஹாபியுடைய மனைவி இருந்தார்கள் என்று சொன்னால் இப்படி நாங்கள் இருக்கிறோமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த விஷயத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால், அல்லாஹு தாலா இவங்கட இந்த சஹாபாக்களுடைய விஷயத்தில் 2 பேருடைய விஷயத்தில் தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான். ஒமை யூக்க ஷுஹ நப்சிஹி ஃபௌலாயிக முல், அப்படி வருது. அதாவது யார் வந்து கஞ்சத்தனம் கொள்கிறார்களோ அவர்கள் வந்து வெற்றி பெற மாட்டார்கள் என்று வருது. அப்போ என்ன விளங்குதுன்னு சொன்னால், சஹாபிய பெண்கள் சஹாபாக்களுடைய விஷயத்தில் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்தார்களா இல்லையா? எல்லாத்துக்கும் மேலாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நாங்கள் பார்க்குறோம். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் நபித்துவம் வந்த போது ரசூலுல்லாவுக்கு நபித்துவம் கிடைக்குது, ஆனால் வந்தவர் யார் என்று தெரியாது. தெரியாமலே நடுநடுங்கி பயந்தவர்களாக ஹிரா குகையில் இருந்து ரசூலுல்லாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க, தன்னை மனைவி கிட்ட போகிறாங்க. எதுக்கு மனைவி கிட்ட போகிறாங்கன்னு சொன்னால், மனைவி கிட்ட ஆறுதல் கிடைக்கும், அதுக்காக வேண்டி போகிறாங்க. போயிட்டு நடந்த ஸ்டோரியை, நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு யார் வந்தன்னு கூட இவங்களுக்கும் தெரியாது. அப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாவை எப்படி ஆறுதல் படுத்தினாங்கன்னு சொன்னால், இவ்வளோ பயந்து நடுநடுங்கி வந்திருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, எதையுமே சொல்ல விடலை. ரசூலுல்லாட்டின்னு எதையும் சொல்லாதீங்க, முதல்ல உட்கார்ந்துருங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. இப்போ நாம் பார்க்குற மாதிரி யாராவது ஒரு வெறுவெறுப்பாக வர்றாரு, மாச்சலோடு வர்றாரு, அல்லது பயந்து வர்றாங்க. அப்படி பயந்து வருகின்ற 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை நாங்கள் பார்த்தோம். அவருக்கு ஏதோ ஒரு நோய், ஒரு மந்த மாதிரி ஒரு நோய், திடீரென்று நல்லா இருந்தவர் திடீரென்று அப்படி புல போகிறாரு, அப்படி புல போகிற மாதிரி இருக்குது, திடுக்கிட்டு நிற்கிறாரு. அப்போ அவரை நம்ம வந்து என்ன செய்ய, உட்கார்றதுக்கு இடமே கிடையாது, கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் அப்போ தட்டை மாதிரி நட்டுங்கிறாரு. உடனே இப்போ என்ன செஞ்சோம், ஒரு புட்டுவத்தை கொண்டு வந்து உட்கார வச்சோம். உட்கார வச்சதோடு அப்படியே அமைதி அடைஞ்சார். இது நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி உட்கார வைக்கிறாங்க, உட்கார வச்சுட்டு இப்போ நடந்த சப்ஜெக்டை ஆறுதலாக சொல்லுங்க. பிறகு ரசூல்லாம் எடுத்து சொல்கிறாங்களா, சொன்ன பிறகு தான் அதுக்கு பிறகு அவங்க எப்படி ஆறுதல் படுத்துகிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னக்க லா தஸிலுர் ரஹிம, நீங்கள் உறவுகளை பேணி நடக்கிறீங்களா இல்லையா? ரசூலுல்லாவுடைய நற்குணங்களை பற்றி அவங்க எடுத்து சொல்கிறாங்க. நீங்கள் உறவை பேணி நடக்கிறீங்க, நீங்கள் வதஹ்மிலுல் கல்ல வதக்ஸிபுல் மாதூம, இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க,
இயலாதவர்களுக்கு உதவி செய்கிறதும், அதே மாதிரி கஷ்டவாளிகளுக்கு நீங்கள் உழைத்து கொடுப்பதும், இது உங்களுடைய ஒரு பண்பாட்டில் இருக்குதே. இதை சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க ரசூல்லாவை. இப்படியெல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்திய பிறகுதான் அதுக்கு பிறகு வரக்கத்து இப்னு நௌஃபல் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சாச்சாவிடம் அவங்கள்ட்ட கூட்டிக்கணும் போய் இதுக்கு என்ன விளக்கம் என்றெல்லாம் கேட்குறாங்க. இப்போ எதுக்கு நான் இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னு சொன்னால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாவுக்கு இப்படி ஒரு ஆறுதலான முறையில் நடந்து கொண்டார்களா இல்லையா? வெறுப்பாக வந்தாங்க, பயந்து நடங்கி வந்தார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி அழகான முறையில் அவங்கள ஆறுதல் படுத்துகிறாங்க, மன அமைதி பெற வைத்தார்கள். மன அமைதியை எந்த ஆண்களும் விரும்புவார்கள். எந்த ஆண்களும் வீட்டில் வேலை விட்டு அப்படியே வீட்டுக்கு வந்ததோட அந்த ஆண்கள் எதை எதிர்பார்ப்பாங்க? மனைவியுடைய ஆறுதலை எதிர்பார்ப்பாங்க. வந்தோடனே ஒரு காஃபியை ஊற்றி கொடுக்கறது. சில நேரம் சில ஆண்கள் அப்படியே மனைவியோட மடியில் கொஞ்சம் படுக்கிறத கூட அது அப்படி ஒரு மன ஆறுதலை எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற வகையில் தான் பெண்களுடைய நிலைப்பாடு இருக்கணும். அப்போ சஹாபிய பெண்களுடைய நிலை இருந்தது, ரசூல்லாவுடைய மனைவிமார்களுடைய நிலை இருந்தது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த மாதிரி இன்னும் நிறைய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் நபித்தோழர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள், ஒத்துழைப்பாக இருந்தார்கள், எல்லா விஷயத்திலும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள். குறிப்பாக கொள்கை விவகாரத்தில் கடுமையான முறையில் ஒத்துழைப்பாக இருந்தார்கள். இப்போ நாம் இந்த காலத்தில் கொள்கை விவகாரத்தில் பல பெண்களை பார்க்குறோம், எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது, ஒரு ஆறுதலுங்க ஒரு ஆர்வமும் கூட கிடையாது. இப்படியான பெண்களை இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம். இன்னும் அப்படி இல்லாமல் நாம் என்ன செய்யணும்? கொள்கையிலும் ஆர்வம் கொள்ளணும். உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகளுக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கு நடக்கிற இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வருகின்ற போது எப்படியாவது ஒருவரை கூட்டிக்கிட்டு வருவதற்கு ஒரு ஆர்வம் கொள்ளுங்க. அதற்குண்டான நன்மையை அல்லாஹ்விடத்தில் பல மடங்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, நாம் எதையெல்லாம் கேட்டோமோ இந்த மாதிரி வரலாற்று செய்திகளை, நபி தோழியர்களுடைய வரலாற்று செய்திகளை அறிந்து கொண்டு இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.